அனைவருக்கும் வணக்கம். முற்றிக்கொண்டே போயிட்டு இருந்த லட்டு பிரச்சனைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்திற்கு எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். மிக முக்கியமான ஒரு கேள்வியை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். திரு சந்திரபாபு அவர்களிடம், முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் திருப்பதி லட்டில் மாமிச கொழுப்பு கலந்தது போன்ற ஒரு சர்ச்சையை உருவாக்கி தேசம் முழுக்க மதம் சார்ந்த ஒரு வெறுப்புணர்ச்சியை உருவாக்கி இருக்கிறீர்கள். உங்களின் பதவிக்கு இது அழகல்ல, இது அருகதை அல்ல என்பது போன்ற மிக கடுமையான கண்டனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் எவ்வளவுதான் இவர்கள் சட்டத்துக்கு மீறி சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் நாம் ஏன் இன்னமும் நீதித்துறையின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்றால், நிச்சயமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழுவாது, பிசகாது, அது நீதியின் பக்கம் நிற்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் மிக முக்கியமான கேள்விகளை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டதற்கான எந்த ஒரு தெளிவான ஆய்வறிக்கையும் இல்லை. ஒருவேளை கலக்கப்பட்டிருந்தால் அந்த நெய்யில்தான் திருப்பதி பிரசாதம் செய்யப்பட்டது என்பதற்கான எந்த ஒரு சான்றுகளும் உங்களிடத்தில் இல்லை. இப்படி எந்த ஒரு சான்றுகளுமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பழியை நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள். இது மன்னிக்க முடியாத குற்றம் என்பது போன்ற ஒரு கூற்றை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வெளிப்படுத்தி இருப்பது உள்ளபடியே ஒரு ஜனநாயக கருத்தாக, ஜனநாயகத்திற்கு மிக தேவையான நீதியாக, தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். அதை மனமுவந்து வரவேற்கிறேன். நாம் உண்ணக்கூடிய உணவிலும் நாம் கும்பிடக்கூடிய கடவுள்களின் நம்பிக்கையின் மீதும் கட்டமைக்கப்படுகின்ற இந்த அருவருக்கத்தக்க அரசியலை மக்கள் புறந்தள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற அருவருக்கத்தக்க அரசியலை இந்த அற்ப பிறவிகள் முன்னெடுக்க மாட்டார்கள் என்பதை மக்கள் உணர வேண்டும். தமிழகத்திலும் கூட இது இப்பொழுது அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. அர்ஜுன் சம்பத் போன்ற சில அருவருக்கத்தக்க அற்பத்தனமான அரசியல்வாதிகள் மேடையின் மீது ஏறி பெண்களை தாக்குகிற அளவுக்கு மிக மோசமான சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய செயல்களை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்றக் கழக அரசு இன்னும் கடினமான நடவடிக்கைகளை இவர்கள் மீது எடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழர்களின் சார்பாக நான் கோரிக்கையை முன்வைக்கிறேன். அது எப்படி ஒட்டுமொத்த தமிழர்களின் கோரிக்கையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். யாரேனும் ஒருவர் உணவு சார்ந்து பேசிவிட்டால், கடவுள் சார்ந்து பேசிவிட்டால் எப்படி ஒட்டுமொத்த இந்துக்களின் மனம் புண்பட்டது என்று நீங்கள் கூறுகிறீர்களோ, ஏன்னா நாங்களும் இந்துக்கள் தான், எங்களுடைய மனம் புண்படவில்லை, எங்களுக்கு கோபம்தான் வந்தது. ஒருவேளை அது கலக்கப்பட்டதாக இருந்தாலும் அது சார்ந்து முறையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்து அவர்களை நீதியின் முன்னால் நிறுத்தி தண்டனை பெறச் செய்ய வேண்டுமே தவிர, இந்த முட்டாள் அரசியல்வாதிகள் உடனடியாக காவி துண்டை போட்டுக்கொண்டு வெளியில் வந்து கலவரத்தை உண்டாக்குவதும் மக்கள் மத்தியில் கலகத்தை ஏற்படுத்துவதுமாக இருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய சமூக பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதை மிகச் சரியாக புரிந்து கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மிகச்சரியான காலத்திற்கு மிக தேவையான ஒரு அற்புதமான தீர்ப்பை சொல்லியிருப்பது உண்மையிலேயே நீதியின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் ஒரு மிக பெரும் நம்பிக்கையை உண்டாக்கி இருக்கிறது. நம்ம எப்பொழுதும் நமக்கு நீதியின் மீது நம்பிக்கை இருக்கிறது. இது மேலும் நம்மளுடைய நம்பிக்கையை அதிகரித்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் நீதிக்கும் ஜனநாயகத்திற்கும் தலைவணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.